ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் டிஎன்பிசி. 2024 நடந்த குரூப் 4ல் நான் பாஸ் பண்ணேன். நான் எந்த மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணேன். 2025 நடக்க போகிற குரூப் 2 குரூப் 4 தேர்வுகளில் நீங்கள் தமிழில் 95 எடுக்க நீங்கள் 2024 நடந்த கொஷின் பேப்பர் எப்படி அனலைசிஸ் பண்ணணும், நம்ம சங்கத்தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மூலமாக நம்ம எப்படி இந்த குரூப் 4 கிளியர் பண்ண போகிறோம், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நான் 2022, 19, 18 இப்படி ஒரு 15 வருட வினாத்தால் டிஎன்பிசி நடத்தின கொஷின் பேப்பரை நான் கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ண முதல்ல. அப்போ தான் எனக்கு எங்கே படிக்கணும், எங்கேருந்து கேள்விகள் அதிகமாக வருதுன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இதே மாதிரி தான் நம்ம சங்கத்தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சணும். இதில் இருக்கிற எல்லா கேள்வியும் நம்ம எடுத்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். அது புக்கில் எங்கே இருக்குது, நியூ புக்கு ஓல்டு புக்கு எங்கே இருந்தாலும் அந்த கேள்வி எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு, நம்ம 2025 நடக்க போகிற எக்ஸாமுக்கு எந்த கொஷின் ஏரியாவை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம எப்படி தமிழில் 95+ எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் 2024 எக்ஸாம் கிளியர் பண்ணேன். ஒரு 15 வருட வினாத்தாளை நான் கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ணேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஷின் எல்லாம் நான் டெஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிடுறேன், பின்னாடி நடத்திடுறேன். நீங்கள் 2025 பாஸ் பண்ண செய்ய வேண்டிய முதல் வேலை என்னென்னா, 2024 நடந்த எக்ஸாமில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, எந்த லெசனுக்கு, எந்த பாடத்துக்கு, எந்த புத்தகத்துக்கு அதிகமான வெயிட்டேஜ் டிஎன்பிசி கொடுத்துருக்கு, நம்ம இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நமக்கு முதல்ல தேவைப்படுறது. இது 2024 குரூப் 4ல் கேட்ட கேள்விகளோட எண்ணிக்கை. நியூ புக்கு ஓல்டு புக்கில் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க. இது 2024 குரூப் 2ல் நியூ புக்கு ஓல்டு புக்கில் எந்த மாதிரியான கேள்விகள், எதிலிருந்து எவ்வளோ கேள்விகள் இடம் பெற்றிருக்கு இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி டிஎன்பிசிலாம் 2019 முன்னாடி வரைக்கும் டிஎன்பிசியில் ஜென்ரலாக ஒரே பேட்டர்ன் தான். 30 கேள்வி 6 to 8 வரும். 9th 10th 50% கேள்விகள் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 11th 12th சேர்த்து ஒரு 20% கேள்வி வரும். ஆனால் இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதால கொஸ்டின் பேப்பரோட தரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. இதில் பாருங்கள், 6 to 8 வரைக்கும் நமக்கு 25 கேள்வி வரைக்கும் தான் நமக்கு இதில் கேட்குறாங்க. 20 to 25 கேள்வி வரைக்கும் தான் நமக்கு மேக்ஸிமம் கேட்குறாங்க. குரூப் 4 நம்ம பார்த்தோம்னா 10th லெவல், குரூப் 2 டிகிரி லெவல் இருந்தாலும் சிறப்பு தமிழ் எடுத்துக்கணும்னா ரெண்டுத்துலேயுமே காமனாக அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. குரூப் 4 ரேஞ்சில் பார்த்தோம்னா 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. குரூப் 2ல் 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதில் சிறப்பு தமிழ் நியூ ஓல்டுலேருந்து இது வரைக்கும் ஒரு 4 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. நான் ஜென்ரலாக சிறப்பு தமிழ்னு கொடுத்துருக்கேன். அது நியூ புக்கு ஓல்டு புக்கு எதாக இருந்தாலும் நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம படித்து வச்சுட்டோம்னா ஒரே டைமு, அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் கொடுக்க பாயிண்ட் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னா எந்த எக்ஸாம் இருந்தாலும் நம்ம 90 ஈஸியாக அடிக்கலாம். எப்பயுமே 10th 9th 10th ஒரு 23-24 கேள்வி, 10th ஒரு 23 26 வரைக்கும் கேட்பாங்க. டோட்டலாக கணக்கு பண்ணோம்னா 45 ஒரு 55 கேள்வி வரைக்கும் 9th 10th கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் இப்போ சிறப்பு தமிழில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதால 25 கேள்விகள் வரைக்கும் தான், 25 30 கேள்விகள் வரைக்கும் தான் அதிகமான கேள்விகள் 9th 10th கேட்குறாங்க. 11th 12th இப்போ தான் ரீசெண்டாக அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. 10 to 15 கேள்வி வரைக்கும் நமக்கு 11th 12th கேட்குறாங்க. நமக்கு இதில் பார்த்தோம்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு எதுவுமே நம்ம பார்க்காத சிலபஸ் வைஸ் நம்ம கம்பல்சரி படித்து தான் ஆகணும். நம்ம சங்கத்தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நம்ம பார்த்தோம்னா 6th நியூ ஓல்டு மிங்கிள் பண்ணி தான் கொடுத்துருப்போம். நிறைய ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணுறாங்க, ஒரே வாரத்துக்குள்ளே 2 வாரத்துக்குள்ளே நம்ம நியூ ஓல்டு எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நமக்கு 6th 10th வரைக்கும் கிராஜுவலாக சிலபஸோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதால நம்ம 6th நியூ படிக்கும் போதே ஓல்டும் படிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். 6th நியூ படிக்க நமக்கு ஒரு 1 வீக் ஆகுதுன்னா ஓல்டு படிக்க நமக்கு ஒரு 5 days வச்சா போதும். இதோட இதில் கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாத சிமிலராக தான் இருக்கும். ஆத்தர்ஸ் நேம் எல்லாமே ரெண்டுத்துலேயுமே சிமிலராக தான் இருக்கும். இப்போ வெயிட்டேஜான இலக்கணம் இலக்கியெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு 9th 10th வரும். அதுக்காகவே நம்ம சங்கத்தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நம்ம ஒரு 15 days கிட்ட டைம் கொடுத்து நியூ புக்கில் இருந்து 65% கேள்விகளும், ஓல்டு புக்கில் ஒரு 35% கேள்விகளும்,
ப்ளஸ் சிறப்பு தமிழோடு சேர்த்து தான் சிலபஸ் அடிப்படையில் ப்ரீவியஸ் இயர்லாம் கேள்வி செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய சங்கத்தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்லையும் இதே ஃபார்மேட்டில் தான் நமக்கு இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, வாரத்துக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு ஃபுல்லாக டீச் பண்ணி கொடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட 30 செட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது. இந்த 30 செட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நமக்கு மாணவர்களுக்கு ஃபுல்லாக டீச் பண்ணி கொடுக்க போகிறோம். கொஸ்டின் ஏரியா எங்கே இருக்குது, எது அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பேட்சில் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுன்னா கீழே டெலகிராமில் லிங்க்கு கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் எல்லாமே டெலகிராமில் தான் நடக்கும். இன்னும் நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படிலாம் எடுத்துன்னு போகலான்றது மாணவர்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சங்கத்தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் என்பது மாணவர்களோட நலனுக்காக தான் நடக்குது. அப்படி இருக்கிற டெஸ்ட் பேட்சில் எப்படி எடுத்துன்னு போனால் மாணவர்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து கொடுக்குற வீடியோலாம் நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.